Hi students, welcome back to KA Focus. இன்னைக்கு நம்ம +2 கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இதுலேருந்து கொஸ்டின் கம்பல்சரியாக வந்துகிட்டே தான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதுலேருந்து நிறைய கொஸ்டின் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடுங்க. What do you mean by colligative property? Colligative property na ennathu? Colligative property nu solludhu CP. It is the properties of solution. Solution ode property da. The property of solution akum where it depends on the number of solute particles. Property of the solution which depends on the number of solute particles. அதில் டிசால்வ் பண்ணி இருக்கக்கூடிய solute particle அதில் இருக்கக்கூடிய solute particle நம்பர் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். என்னத்தை டிபெண்ட் பண்ணாது? அதோட நேச்சரை டிபெண்ட் பண்ணாது. Do not depend on the nature. Depend on colligative properties, the properties of solution which depend on the number of solute particles and do not depend on nature of the particles. A particle de nature depend பண்ணாது. The property which depends only on the number of particles irrespective of the nature. Irrespective of its nature, அதோட நேச்சரை டிபெண்ட் பண்ணாது. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுது. மெயினாக 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்டோடைய வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. Relative lowering ആണ്. Then the second one is depression in freezing point. Freezing point കുറയുது. Freezing point எவ்வளோ குறையுது? നോർമൽ സോൾവെൻറ്റോടെ ഫ്രീസിങ് പോയിൻറ്റോടെ കൂടുതലാണ് സൊല്യൂഷന് വരുമ്പോൾ இந்த சால்வெண்ட்டோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அது ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். அது என்னத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகிள்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் elevation of boiling point. Elevation of boiling point. Elevation of boiling point means increase in the value of boiling point. Boiling point or value increase ஆகுது. Pure solvent உடைய boiling point எவ்வளவோ அதோட ஜாஸ்தியாக தான் வரும் சொல்யூஷனில் அந்த solvent உடைய boiling point. அதுவும் என்னத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு? That also depends on the number of solute particles in the solution. And the fourth one is osmotic pressure. Fourth one is osmotic pressure. இதோடைய expressions with detail note அதோட லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் தந்திருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதோடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அதோடைய மோர் எக்ஸ்பிளனேஷனும் கமெண்ட் பாக்ஸில் தந்திருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஓகே, லெட் us move to the next question. The question is elevation of boiling point delta TB equal to kBm. From this relation, obtain an expression for molar mass of the solute. இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து
அந்த சொல்யூட்டோடைய மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணது எப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஆல்சோ அன் colligative property. We have given that delta TB, that is elevation in boiling point, is equal to KB into M. Here it is the elevation in boiling point. KB is a constant, that is boiling point elevation constant. Boiling point elevation constant. As we know, M is molality. இதிலிருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? MB, that is molar mass. இதிலிருந்து நமக்கு molar mass ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ட்ரை பண்ணுவோம். மொலாலிட்டின்னு சொல்லுது, எம்னு சொல்லுது NB by WA. NB by WA. இதோடைய டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சொல்யூஷனோடைய கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸும் அதோடைய இக்குவேஷன்ஸும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கிடுங்க. ஓகே, இங்கே NBன்னு சொல்லுது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். WAன்னு சொல்லுது mass of solution. WA is the mass of the solution and NB is the number of moles of solute. That into 1000. Then நம்ம இந்த mass of solute கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இங்கே நம்ம என்ன கூட ஆட் பண்ணணும்? இன்டு 1000 கூட ஆட் பண்ணணும். லிட்டரில் வந்துட்டால் இங்கே என்ன வராது? 1000 வராது. Sorry, not in gram, it is in milliliter. Okay, ml. No, mass in gram. Okay, mass in gram. No confusion. It is mass in gram. நம்ம மொலாரிட்டி சொல்லும்போது தான் ஓலியம் வரும். அந்த கேஸில் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மில்லி லிட்டரா லிட்டரான்னு பார்ப்போம். இங்கே மாஸ் தான், மாஸ் வரும்போது கிராம் தான் எடுப்போம். கிராமில் தான் தந்திருக்குன்னா இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணோம்? 1000 கூடி மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நியூமரேட்டரில் 1000 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் M ஈக்குவல் டு NB by WA into 1000. ஓகே, மொலாரிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஓகே, இனி இதில் NBன்னு சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட்னு சொல்லக்கூடியது WB by MB. WB by MB. இதில் WBன்னு சொல்லுது மாஸ் ஆஃப் சொல்யூட். மாஸ் ஆஃப் சொல்யூட். MBன்னு சொல்லக்கூடியது மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா M ஈக்குவல் டு NBக்கு பதிலாக இந்த WB by MB நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு 1000 இருக்கு. பை டினோமினேட்டரில் இங்கே ஒரு WA இருக்கு. WAனா மாஸ் ஆஃப் சொல்யூஷன். இந்த மொலாலிட்டியை நமக்கு இங்கே எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் டெல்டா TB ஈக்குவல் டு KB into, for M we can write WB into 1000
by MB into WA. Am I right? இதிலிருந்து நமக்கு MB cross multiply பண்ணிட்டா கிடைச்சிரும். MB equal to KBWB by the TB denominatorல வந்துரும். Delta TB already இங்க WA இருக்கு into 1000. பார்த்துட்டீங்களா? நம்ம elevation in boiling point ஓட எக்ஸ்பிரஷன்ல இருந்து மோலார் மாஸ் சொல்யூட்டோட மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்குள்ள எக்ஸ்பிரஷன்ல அரைவ் ஆயிட்டோம். We reached the expression for molar mass of this solute from the expression of the elevation in boiling point. Okay. அப்படின்னா இது ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு நியூமரிக்கல் கூட நம்ம பார்த்துருவோமா? Let us see the question. The boiling point of benzene is 353.23 Kelvin when 1.80 gram of a non-volatile solute was dissolved in 90 gram of benzene. The boiling point is raised to 354.11 Kelvin. Calculate the molar mass of solute. And we have given Kb for benzene is 2.53 Kelvin kilogram per mole. Question என்னன்னா பென்சினோடைய பாய்லிங் பாயிண்ட் ஆல்ரெடி தந்திருக்காங்க. இதில் 1.8 கிராம் ஆஃப் ஒரு நான் வால்டைல் சொல்யூட் டிசால்வ் பண்ணியிருக்கு. அந்த நான் வால்டைல் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணும்போது அதோடைய பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோவா சேஞ்ச் பண்ணியிருக்கு? 354.11 கெல்வினா சேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த சால்வெண்ட் பென்சினோடைய மாசும் தந்திருக்காங்க, 90 கிராம்னு தந்திருக்காங்க. இதிலிருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன தந்திருக்காங்க? கேபி தந்திருக்காங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ தந்திருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமா? Right now, we derive the expression for molar mass, that is Kb Wb by delta Tb into Wa. Okay, that into 1000 also. Okay. இந்த கேஸில் என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். கேபி ஆல்ரெடி தந்திருக்காங்க. கேபின்னு சொல்லுது 2.53 தந்திருக்காங்க. கெல்வின் கிலோகிராம் பர் மோல். ஓகே. தென் நெக்ஸ்ட் we have given WB. That is the mass of solute dissolved in the solution. That is 1.8 gram. Kelvin kilogram per mole. Gram. Then WA is also given, that is 90 gram of benzene. Delta TB we have to find out. That is the increase in elevation point. Sorry, increase in boiling point. That is the elevation point. Elevation value. That is 354.11 Kelvin minus 353.23 Kelvin. On subtraction, we will get 3.1. Okay. Then 2. Okay, 0.88. Okay, 0.88 Kelvin. I mean, this values substitute பண்ணிடலாம். That is MB is equal to 2.53 into then WB 1.8 into 1000 divided by delta TB is 0.88 into WA is 90. On solving this, we will get it as 58 gram per mole. 58 gram per mole. Okay. In the question, previous question paper based பண்ணி உள்ளதுதான்.
அதனால கண்டிப்பாக படிச்சு விடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஓகே, shall we move to another question? Calculate the osmotic pressure of 5% solution of urea at 27 degrees Celsius. Calculate the osmotic pressure of 5% solution of urea. இது நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு பார்ப்போம். இங்கே osmotic pressure சொல்லக்கூடியது, what is osmosis is, first what is osmosis is? സോൾവെൻ്റെയും സൊല്യൂഷനെയും ഒരു സെമി പെർമിയബിൾ மெம்ப்ரெயின் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா இந்த சால்வெண்ட் சைட்லேருந்து சால்வெண்ட் பார்ட்டிகிள்ஸ் சொல்யூஷன்லேக்கு ஃப்ளோ பண்ணது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ഓസ്മോസിസ് சொல்லுவோம். த ப்ராசஸ் ஆஃப் ട്രാൻസ്മിഷൻ അല്ലെങ്കിൽ പാസിംഗ് ഓഫ് solvent particles to solution through semi-permeable membrane is called osmosis. இந்த osmosis ஸ்டாப் பண்ணதுக்கு நம்ம சொல்யூஷன் சைடில் என்ன ப்ரெஷர் அப்ளை பண்ணணுமோ that pressure is called osmotic pressure. That is, the pressure applied on the solution side to prevent osmosis is called osmotic pressure. The pressure applied on the solution side to prevent osmosis or the flow of solute particles through semi-permeable membrane is called osmosis, osmotic pressure. Okay. The osmotic pressure உடைய symbol pi. Osmotic pressure is proportional to molarity. It is proportional to molarity of the solution. Molarity of the solution. Molarity capital M. நம்ம இந்த osmotic pressureல மெயினாக molarity நம்ம C வச்சு தான் நம்ம represent பண்ணுவோம். Molarity C at a given temperature. Molarity C at a given temperature. That is, the osmotic pressure pi is proportional to molarity C of the solution at a given temperature, or it is pi equal to CRT. Pi equal to CRT. What is R? As we know, it is universal gas constant. Universal gas constant value 0.082 liter atmosphere per Kelvin mole. Liter atmosphere per Kelvin mole. T given temperature. இதிலிருந்து நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். Derive the expression for molar mass from osmotic pressure. Just கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எழுதுதேன், பார்த்துடுங்க. pi equal to CRT. But we know the molarity C is equal to, as we know, we have already discussed the molarity and molality. The molarity C is NB by V. NB, number of moles of solute.
V is the volume of the solution in liter. Volume in liter. മില്ലിലിറ്ററിന് എടുത്തിട്ടോம்னா ന്യൂമറേറ്ററിൽ ഏതും കൂടി വരും, ഒരു 1000 കൂടി വരും. മില്ലിലിറ്ററിൽ കൺസിഡർ பண்ணும்போது நம்ம ന്യൂമറേറ്ററിൽ ഒരു 1000 വെച്ച് മൾട്ടിപ്ലൈ பண்ணணும். Again NB is equal to WB by MB. Yes, நம்ம already previous question நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். NB equal to WB by MB. இந்த வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். That is C equal to WB by MB into V. அப்படின்னா pi is equal to WB RT by MB into V. ஓகேயா? CRTயில் Cக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். From this expression we have MB is equal to, just cross multiply பண்ணிடுங்க, interchange பண்ணா போதும். That is WB RT by pi V. WB RT by pi V. இதோட question pattern எப்படி வரும்னு பார்த்துடுங்க. Write the equation to find osmotic pressure. From the above relation, obtain an expression for molar mass of the solute. முதல்ல osmotic pressure உடைய equation எழுதணும். Osmotic pressure சொல்லக்கூடியது, osmotic pressure is directly proportional to molarity of the solute, molarity of the solution at a given temperature. அதோட expression pi equal to CRT. அதிலிருந்து நம்ம என்ன derive பண்ணி எடுக்கணும், இந்த expression derive பண்ணணும். ஓகே, அப்படின்னா நம்ம இந்த question எப்படி solve பண்ணுவோம்னு பார்ப்போம். Calculate the osmotic pressure of 5% solution of urea at 27 degree Celsius. Question 5% of urea. That means 5 gram per 100 ml. That means 5 gram urea per 100 ml of the solution. அப்படின்னா இங்க mass of the solute. Mass of solute. Here it is mass of urea. WB equal to 5 gram. Then volume of the solution. ml. That means 0.1 liter. Am I right? Universal gas constant R is 0.082 liter atmosphere per Kelvin mole. Okay. Then the temperature is given that 27 degrees Celsius, that is 27 plus 273 Kelvin, 300 Kelvin. Okay. Osmotic pressure find out பண்ணதான் question கேட்டிருக்காங்க. Okay. Osmotic pressure expression என்ன? Pi is equal to WBRT by MB into V. இந்த questionல MB டைரக்டா தந்து கிடையாது, தரல, நம்ம தான் find out பண்ணோம். MB means molar mass of urea. Urea நமக்கு தெரியும், NH2CO NH2. Okay, NH2CO NH2.
மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 2 நைட்ரஜன் இருக்குது, that is 2 into 14 ப்ளஸ் ஹைட்ரஜன் 4 எண்ணம் இருக்குது, 4 நம்பர்ஸ், that is 4 into 1 ப்ளஸ் as we know carbon 12 plus oxygen 16, that is 28 plus 4 plus 12 plus 16, 32, 42, 44, 60 gram per mole. Okay, 60 gram per mole. நம்ம by osmotic pressure find out பண்ணிடலாம். WB 5 gram into RT 0.082 into temperature 300 whole divided by MB 60 into volume 0.1 liter. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 20.53 atmospheric pressure. 20.53 atmospheric pressure. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோடைய டீட்டெயில் எக்ஸ்பிரஷன் டீட்டெயில் வீடியோட கமெண்ட் நான் போட்டுக்கிடுதேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி கொடுங்க. உங்கள் போர்டு எக்ஸாம் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் இதில் மெயினாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.